மக்கள் அனைவருக்கும் வணக்கம். அமெரிக்காவில் இருக்கக்கூடிய டேட்டா சென்டர் எல்லாத்தையும் க்ளோஸ் பண்ணுறாங்க. நம்ம தமிழ்நாட்டில் காஞ்சிபுரத்தில் எல்என்டி நிறுவனம் 18,000 கோடி இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணி ஒரு டேட்டா நிறுவனம் ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு நம்ம தமிழ்நாடு முதலமைச்சர் சைன் பண்ணியிருக்காங்க. இந்த நிறுவனம் நம்ம தமிழ்நாட்டுக்கு வந்துச்சுன்னா 18,000 கோடி இன்வெஸ்ட்மெண்ட் ப்ளஸ் 8,000க்கும் மேற்பட்டவருக்கான வேலைவாய்ப்பு அப்படின்னா இதை நம்ம வரவேற்கணும். நல்லது தானே அப்படின்னு கேட்டிங்கன்னா, அப்போ ஏன் அமெரிக்காவில் இருக்க டேட்டா சென்டர் எல்லாத்தையும் க்ளோஸ் பண்ணுறாங்க அப்படின்னா, இந்த டேட்டா சென்டர் ரன் ஆகணும்னா ஒரு நாளைக்கு 90 to 100 மெகாவாட் பவர் கன்சியூம் பண்ணும் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்படி இருக்குள்ள ஒரு மெகாவாட் பவரை ப்ரொடியூஸ் பண்ணுறதுக்கு 68,500 லிட்டர் வாட்டர் தேவைப்படுது அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போது 90 to 100 மெகாவாட் பவர் கன்சியூம் பண்ணுதுன்னா அதுக்கு 67 லட்சம் லிட்டர் தண்ணீர் தேவைப்படுது அப்படின்னு சொல்கிறாங்க. அதாவது ஒரு நபர் சராசரியாக 3 லிட்டர் குடித்தாங்கன்னா 22 லட்சம் பேர் குடிக்கக்கூடிய ஒரு நாளைக்கான தண்ணீருடைய அளவு தான் அது அப்படின்னு சொல்கிறாங்க. அப்படி இருக்கும் பொழுது இந்த கம்பெனி தொடர்ந்துச்சுன்னா தமிழ்நாட்டுடைய நீர்நிலை ஆதாரம் என்னவாக இருக்கும் அப்படின்னு கேள்விக்குறியாக இருக்குன்னு சொல்கிறாங்க. இது மட்டுமா அப்படின்னு கேட்டிங்கன்னா இல்லை. நெக்ஸ்ட்டு இது பயன்படுத்தக்கூடிய இந்த 90 மெகாவாட் பவர் அப்படிங்கிறது 90,000 கிலோவாட். இதை யூனிட்டில் கன்வெர்ட் பண்ணோம்னா 21,60,000 யூனிட் கிலோவாட் ஹவர் அப்படின்னு சொல்லுவாங்க. இது ஒரு நாளைக்கு இந்த கம்பெனி கன்சியூம் பண்ணுறாங்க. அப்படின்னா கிட்டத்தட்ட 5 லட்சம் பேர் பயன்படுத்தக்கூடிய ஒரு நாளைக்கான மின்சாரத்தை இந்த கம்பெனி யூஸ் பண்ணுறாங்க, அதுவும் ஒரு நாளைக்கு. அப்படின்னா இது தொடர்ந்தது அப்படின்னா கண்டிப்பாக மின்சார கட்டணம் ஏறும், இவி பில் ரேட் ஏறும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இப்படி இருக்கும் பொழுது வருமானத்தெல்லாம் அவங்க எடுத்துக்கிட்டு வறட்சியை மட்டுமே தமிழ்நாட்டுக்கு கொடுத்தாலும் இது மாதிரி கம்பெனிகள் இந்தியாவுக்கு வந்தது அப்படின்னா, அதாவது இந்த மாதிரி கம்பெனிகள் மோஸ்ட்லி மற்ற வெளிநாடுகளில் ஆபத்துன்னு தெரிஞ்சதுன்னா அங்கே ஓப்பன் பண்ண விடவே மாட்டாங்க. இது ஏன் இப்போ இந்தியாவுக்கு வருது, தமிழ்நாட்டுக்கு வருதுன்னு இப்போ நம்மளுக்கு புரிஞ்சிருக்கும். அதனால தான் அமெரிக்காவில் இதை அனுமதிக்காமல் க்ளோஸ் வேறு பண்ணுறாங்க. ஸோ இப்படி இருக்கும் பொழுது இந்த மாதிரி கம்பெனிகள் இந்தியாவுக்கு வந்துச்சுன்னா அதுக்கு ஆஃபர் 20 வருஷத்துக்கு சப்சிடி, அங்கே அவங்களுக்கு கொடுக்கக்கூடிய லேண்டுக்கு மானியம், அவங்க கட்டக்கூடிய டேக்ஸுக்கு மானியம், அவங்க எடுக்கக்கூடிய பவருக்கு மானியம் அப்படின்னு 20 வருஷத்துக்கு சப்சிடியிலே இந்த கம்பெனி தன்னுடைய வருமானத்தை பெருக்கிக்கிட்டு தமிழ்நாட்டுக்கு வறட்சியை கொடுத்துட்டு போயிடுவாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இதனால் தண்ணீருடைய நீர்நிலை ஆதாரம் கேள்விக்குறியாகவும் வறண்டு போகும் பூமி அப்படின்னு சொல்கிறாங்க. இபி பில் ஏறி மக்கள் அவஸ்தைப்படுவாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இந்த பதிவு நான் வேறு எந்த பதிவும் அதிகமாக ஷேர் பண்ணுங்க அப்படின்னு சொல்ல மாட்டேன். இந்த பதிவை தமிழ்நாடு மக்கள் அதிகம் தெரிஞ்சுக்கணும். கண்டிப்பாக இந்த பதிவை அதிகமாக ஷேர் பண்ணுங்கள். மீண்டும் சந்திப்போம்.